கர்த்தருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் தேவ செய்தியை நாம் கேட்க போகிறோம். நம்மளுடைய செய்தியின் தியானத்திற்காக யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 1லிருந்து 4 வசனங்களை வாசிக்க கேட்போம். அல்லேலூயா. யோவேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசி தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டானதாம். இறை செய்தியை அவர் பெற்றுக்கிட்டார். எப்படி பெற்றுக்கிட்டார் நமக்கு தெரியாது. அவர் தரிசனம் பார்த்திருக்கக்கூடும், சொப்பனங்களை பார்த்திருக்கக்கூடும், இல்லாவிட்டால் தேவனுடைய சப்தத்தை கேட்டு இருக்கக்கூடும். ஆண்டவர் வித்தியாசமான விதத்தில் தீர்க்க தரிசிகளோட பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் பேசுகிறது உண்டு. அந்த யோவேல் என்கிற மனிதனுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டானது. யாரை குறித்தான வார்த்தை? இஸ்ரவேல் தேசத்தை குறித்தான ஒரு வார்த்தை. ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கும்போது தேசங்களை குறித்து அவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். எரேமியா இஸ்ரவேலுக்கு வரப்போகிற அழிவை குறித்து சொன்னார். மனம் திரும்புங்கள், இதோ உங்கள் மேலே ஒரு அழிவு வரப்போகிறது, தேவனுடைய கோவாக்னி உங்கள் மேலே வரப்போகிறது என்று எரேமியா கூக்குரலிட்டு சொன்னார். அப்படியே ஏசையா சொன்னார், அப்படியே எசேக்கியேல் சொன்னார். பலவிதமான தீர்க்கதரிசிகளுடைய செய்திகளில் நியாய தீர்ப்பு என்பது அதிகமாக பட்சத்தில் பேசப்பட்டது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு நான் சொல்லுகிற காரியம்? விளங்குதா? நியாய தீர்ப்பை குறித்து பேசினார்கள். யாரை குறித்து நியாய தீர்ப்பு? அந்நியர்களுக்கு அல்ல, தேவ ஜனத்துக்கு உண்டாக போகிற நியாய தீர்ப்பு, தேவ ஜனத்துக்கு உண்டாக போகிற தண்டனை, தேவ ஜனத்துக்கு உண்டாக போகிற அந்த நியாயங்களை குறித்து அதிகமாக பேசினார்கள். இந்த 21வது நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அப்படிப்பட்ட செய்திகளை கேட்பது இன்றைக்கு மிகவும் மிகவும் குறைந்து போனது. யாரும் தேவனுடைய நீதியை குறித்து பேசுவது கிடையாது. யாரும் கர்த்தருடைய பரிசுத்தத்தை குறித்து பேசுகிறது கிடையாது. யாரும் தேவனுடைய வரப்போகிற கோபத்தை குறித்து பேசுகிறது கிடையாது. வரப்போகிற அழிவுகளை குறித்து பேசுகிறது கிடையாது. எல்லோரும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுகத்தையும் சுகபோகங்களையும் நல்ல செழிப்பையும் அப்படிப்பட்ட காரியங்களையே பேசி வருகிறார்கள். செழிப்பை குறித்து பேசுகிறது தவறு கிடையாது, ஆசீர்வாதங்களை குறித்து பேசுகிறது தவறு கிடையாது, சுகத்தை குறித்து பேசுகிறது தவறு கிடையாது. இவைகள் எல்லாம் நமக்கு தேவை. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனம், முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் நீங்கள் கவலைப்படுகிற இந்த உலகத்தில் வேண்டியவைகள் எல்லாம், சாப்பாடிலிருந்து துணியிலிருந்து நீங்கள் தங்குகிற இடத்திலிருந்து உங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான ஆரோக்கியம், சந்தோஷம், சமாதானம், புதிய வழிகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். எப்பொழுது கொடுக்கப்படும்? நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யம், ராஜ்யம் என்றால் தேவனுடைய சித்தம், பரத்தில் உம்முடைய சித்தம் நிறைவேறுகிறது போல இந்த பூமியிலும் நடக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் அல்லவா? அப்போ பரத்தில் எப்படி நிறைவேறுது? அவர் நினைச்சதெல்லாம் நடக்குது. அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில நடத்த ஆரம்பித்தால், தேவன் விரும்புகிற காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நாம் செயல்படுத்த ஆரம்பித்தால், அவருடைய நீதி என்று சொல்லும்போது அசுத்தத்தை விட்டு, பாவத்தை விட்டு, பொல்லாப்பை விட்டு மனம் திரும்பி நீதியை பின்பற்றுகிறது. நீதி செய்ய நாம் படிக்கணும், நாம் கற்றுக்கொள்ளணும். நீதி செய்ய ஆரம்பம் என்னவென்றால், அநீதியை விடுவர் தான் நீதியை செய்கிறதுக்கு ஆரம்பம். அதுதான் ஆரம்பம். அநீதியை விட்டு விட்டால் போதாது, நீதி செய்யணும். பவுல் ஒரு இடத்துல சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார், உங்களில் திருடுகிறவன் இனி திருடாமல் அவன் மனம் திரும்பி, திருட்டுத்தனத்தை விடுறது மாத்திரம் இல்லை, அவன் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்து மற்றவங்களுக்கு கொடுக்கிறவன், உதவி செய்கிறவனா மாறணும். அதுதான் நீதி. அநீதியை விட்டு விடுகிறது மாத்திரம் இல்லை, பாவத்தை விட்டு விடுகிறது மாத்திரம் இல்லை, பரிசுத்தத்தில் நடக்க வேண்டும், நீதியின் வழிகளை கடைபிடிக்க வேண்டும். திருடுகிறவன் திருடுகிறதை விட்டு விட்டாலே பெரிய விஷயம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விடுறது மாத்திரம் இல்லை, நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இப்போ மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவனாக நீ மாற வேண்டும். ஆண்டவராக இயேசு ஒரு ஓமையை சொன்னார். ஒரு வீடு இருந்ததாம். அந்த வீடு ரொம்ப அசுத்தமாக அழுக்காக இருந்ததாம், அலங்கோலமாக இருந்ததாம். அந்த வீட்டை சுத்தப்படுத்தினாங்க. அந்த வீட்டை சுத்தப்படுத்தி விட்டு விட்டால் அந்த வீட்டில் அசுத்த ஆவிகள் இருந்தது. அந்த அசுத்த ஆவிகள் எல்லாம் துரத்தி சுத்தப்படுத்தி அழகாக வச்சுட்டா என்ன நடந்ததா? அந்த அசுத்தாவி வெளியில் போய் இன்னும் 4-7 அசுத்தாவி, அதை விட வல்லமை உள்ள அசுத்தாவிகள்லாம் சொல்லிச்சான், வாங்க வாங்கோ, என் வீடு ரொம்ப க்ளீனாக இருக்குது, இப்போ
ரொம்ப நல்லா இருக்குது, அழகாக பண்ணி வச்சிருக்கிறாங்க, கதவெல்லாம் திறந்து வச்சிருக்கிறாங்க. வாங்க என்று கூப்பிட்டு கொண்டு உள்ளே வந்ததாம். வந்த உடனே ஆரம்பத்தில் அந்த பிசாசு பிடித்த மனிதன் இருக்கிற விஷயத்தை விட அவனுடைய கடைசி நிலைமை இன்னும் மோசமாக மாறிச்சான். ஏன்னா இந்த பலவிதமான ஆவிகளை போய் கூட்டிகிட்டு வந்துருச்சு இந்த ஒரு ஆவி. அதனுடைய அர்த்தம், நம்மளுடைய வாழ்க்கையை நாம் அசுத்தத்தை மாத்திரம் நீக்கிட்டு காலியாக வச்சோம்னா இன்னும் அதிகமான அசுத்தம் வந்து சேர்ந்துக்கொள்ளும். ஒரு வீடை பாருங்கள், நம்ம சுத்தப்படுத்திட்டு யாருமே இல்லாமல் அதை கதவை அடைச்சி வச்சா மறுபடியும் தூசி பிடிச்சிடும், அந்த வீட்டில் இன்னும் அழுக்காக இருக்கும். அதை உபயோகித்து அனுதினமும் சுத்தப்படுத்தி அந்த வீட்டில் வசிக்கும் போது தான் அது சுத்தமான ஒரு வீடாக மாறும். யாரோ ஒருத்தர் அதில் வந்து தங்க வேண்டும். அதே போல தான் அநீதியை விட்டு விட்டு அசுத்தத்தை விட்டு விட்டு பலரும் அப்படி தான் இன்றைக்கி செய்கிறாங்க. கிறிஸ்தவங்க என்ன செய்கிறாங்க, நான் வந்து எல்லாம் விட்டுட்டேன் பிரதர், இப்போ நான் சிகரெட் பிடிக்கிறது இல்லை, இப்போ நான் குடிக்கிறது இல்லை, இப்போ நான் வந்து ஆபாசமான காட்சி பார்க்கறது இல்லை, அதோடு நிறுத்திட்டாங்க. என்ன நடக்கும், கொஞ்ச நாள் அப்புறம் இவர்களெல்லாம் கூட்டி மல்டிப்ளை பண்ணி வட்டி போட்டு உள்ள அசுத்தம் வந்துடும். காரணம் என்னது, அந்த இதயம் காலியாக இருக்குது, அந்த இடம் வந்து இயேசுவினால் நிரம்பவில்லை, நீதி உள்ள வரலை, நியாயம் உள்ள வரலை, பரிசுத்தம் உள்ள வரலை, தேவனுடைய வார்த்தை உள்ள வரலை. சங்கீதக்காரர் சொல்லுகிறார், ஒரு வாலிபன் தன்னுடைய வழிகளை எப்படி சுத்தமாக வைத்துக் கொள்வான். வாலிபன் மாத்திரம் கிடையாது, முதியோர்கள் கூட தங்களுடைய வழிகளை எப்படி சுத்தமாக வைத்துக் கொள்வாங்க, உம்முடைய வசனத்தை தன்னுடைய உள்ளத்தில் மறைத்து வைத்துக் கொள்ளுகிறதுனாலேயே. ஆண்டவருடைய வசனம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த வசனம் எப்போவுமே பேசிக்கிட்டு இருக்கும். மகனே இதை நீ பார்க்காதே, மகளே இங்கே போகாதே, இந்த இடத்துல இவங்களோட பேசாதே, இந்த தொடர்பு உனக்கு தேவையில்லை, இந்த சிநேகம் உனக்கு தேவையில்லை, இவங்களோட நீ பரிகாசம் பண்ணாதே. சங்கீதம் 1 நமக்குள்ளே இருந்துச்சுன்னா என்ன சொல்லும், பரிகாசிகள் உட்காரும் இடத்துல உட்காராமல், துன்மார்களுடைய வழிகள் நில்லாமல், பாவிகளுடைய காரியங்களை நீங்கள் பின்பற்றாமல், அதோடு நிறுத்திடல, கர்த்தருடைய வசனத்தில் இரவும் பகலுமாக தியானமாக இருக்கிற மனிதன் பாக்கியவான். அவன் நதிகளின் ஓரத்தில் நடப்பட்ட செடியை போல் இருந்து அதினதின் காலத்தில் கனிகளை கொடுத்து இலை உதிராத ஒரு வாழ்க்கை உண்டாகும் என்று சொன்னார். அல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் என்னது, அவன் பரிகாசிகள் உக்காருகிற இடத்துல உக்காராமல் இருந்தால் போதாது, அவன் வந்து துன்மார்களுடைய வழிகளில் நில்லாமல் இருந்தால் போதாது, பாவம் செய்யாமல் இருந்தால் போதாது. இந்த வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கிறவனாக வாசிக்கிறவனாக மாறணும். இந்த கால வேளையில் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம பலவீனம் அடைகிறதுக்கு ஒரு காரணம், ஒரு பக்தர் சொல்லுகிறார், வேத வசனத்தை வாசிக்காதனாலேயே கிறிஸ்தவர்கள் சூம்பி போன ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களாம். இன்னையிலேருந்து ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா, இந்த வாரத்திலிருந்து அடுத்த வாரம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வருகிற வரைக்கும் நீங்கள் சாப்பிடக்கூடாது, சாப்பிடவே கூடாது, 3 வேளை சாப்பிடக்கூடாது. அடுத்த வாங்கோ எவ்வளோ பலன் உள்ளவர்களாக இருக்கிறீங்க என்று பார்ப்போம். எல்லாம் எப்படி இருப்பாங்க, எழுந்துக்க முடியாது, நடக்க முடியாது, வந்து உக்காந்தாலும் பிரதர் ரொம்ப டயர்டாக இருக்குதுங்கோ, பசியாக இருக்குதுங்கோ, அப்படியே என் உடம்பெல்லாம் ஏங்கி போகுது, எலும்பெல்லாம் தேஞ்சு போகுதுன்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ ஆகாரம் என்பது ஒரு மனிதனுக்கு, உணவு என்பது அவனுக்கு பலனை கொடுத்துக்கிட்டு இருக்குது, அதை சாப்பிடணும். ஒவ்வொரு நாளும் 3 வேளை, சிலர்லாம் 5 வேளை புசிக்கிறாங்க, 3 வேளை இல்லை, ஸ்நாக்ஸு போண்டா பஜ்ஜி எல்லாம் போய்கிட்டே இருக்குது, உள்ள நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்குது, வெயிட் ஆட்டோமேட்டிக்காக கூடிக்கிட்டே போகுது. என்ன காரணம், நிறைய இன்டேக்கு, அவுட்புட் கம்மி. இப்படி இருக்கும்போது அப்போ நம்ம சரீரத்தை நம்ம இவ்வளோ பலமாக வைத்துக் கொள்கிறோம், ஆவி எப்படி பலப்படுன்றா வசனம் சொல்லுது. இந்த வார்த்தை தான் நம்மளுடைய ஆவிக்கு ஆகாரம். இந்த ஆகாரத்தை நாம் கொடுக்க காட்டி என்ன நடக்கும்னா நம்மளுடைய ஆவி பலவீனம் ஆகிடும். ஸ்தோத்திரம் பண்ணால் கூட ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், எனர்ஜி இல்லை, உள்ள பேட்ரி வீக் ஆகிடுச்சு, ஸ்தோத்திரம் பண்ண முடியல. ஜெபிங்கன்னா 2 நிமிஷம் ஜெபிச்சா பிரதர் அப்படியே தூக்கமாக தள்ளுதுங்க. செபிக்க மாத்திரம் உக்காந்தா தூக்கமாக தள்ளுது. பைபிளை திறந்து வச்சா என்னவோ தெரியல, எனக்கு தூக்கம் வரா காட்டி பைபிளை திறந்துப்பேன், அப்படியே தூக்கம் வந்துடுமா, அப்படியே தூங்கிடுவேன். அந்த பைபிளை வந்து அப்படியே விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி தலை கடியில் வச்சுக்கிட்டா கொஞ்சம் நல்ல கனவு வரும்னு சொல்லி அது தலாணி மாதிரி வச்சு தூங்கினா இன்னும் சூப்பராக இருக்கிற பிரதர். நிறைய பேர் சொல்கிறது இப்படி தான், பைபிளை திறந்த உடனே தூக்கம் வந்துடுதான். அவங்களுக்கு தூக்கம் வராதவங்களாம் கூட என்ன பண்ணுறாங்களாம், இப்போது ஒரு மேஜிக் புக் பைபிளை திறந்துட்டா நமக்கு தூக்கம் வந்துடும், ஐயா டேப்லெட்லாம் போட தேவையில்லை, டாக்டர்கிட்டலாம் போகுது, பைபிளை திறந்து 2 வசனம் வாசித்த உடனே அப்படியே பிசாசு ஒரு மயக்கத்தை உண்டாக்கி அவனை அப்படியே தூங்க தாளாட்டி வைத்திடுவான். ஜபத்துக்காக ஒரு
முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்க ஆரம்பித்த உடனே என்ன பண்ணுறான் பிசாசு, தூங்குடா நீ மகனே தூங்கு, நீ வந்து இதெல்லாம் படிச்சுட்டுனா திருந்திடுவ, இதெல்லாம் திருந்திட்டுனா எனக்கு யார் இருப்பாங்க ஊழியம் செய்ய, பிசாசுக்கு யார் இருப்பாங்க, உன்னை வச்சு தான் என் உலகத்தையே ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஏமாந்து போகாதீங்க. பிசாசு நம்ம வந்து ஏமாற்றி விடுகிறான். நம்ம இந்த வசனத்தை வாசிக்க விடாமல் யோசிச்சு பாருங்க. உண்மையாகவே நம்மளுடைய வாழ்க்கையை பார்ப்போம், மற்றவங்களை பார்க்க தேவையில்லை, நம்மளுடைய வாழ்க்கையை பார்ப்போம். எத்தனை நாள் உண்மையாக அவர் எப்படி அந்த ஊழியக்காரர் என்ன சொல்கிறேன்னா, உக்காந்து கொஞ்சம் அரை மணி நேரமாவது வாசிக்கணும். சும்மா அந்த நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கேலண்டரில் போட்டிருப்பாங்க அந்த கேலண்டரே நம்ம நிறுத்தணும். கேலண்டரில் வசனத்தை போடுறதே நிறுத்தணும். ஏன்னா அந்த நாளில் போவாங்க, 1ஆம் தேதி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பார், பிரைஸ் த லார்ட், ஆண்டவரே ஆசீர்வதிச்சிட்டிங்க நன்றி, போய்கிட்டே இருப்பான் கேலண்டரில் படிச்சுக்கிட்டு. அதை போட்டதே கிறிஸ்தவர்களை சோம்பேறியாக மாற்றிவிட்டு பைபிளே திறக்கிறது இல்லை. அந்த கேலண்டரில் இருக்கிற ஆண்டவர் எனக்கு இன்றைக்கி ஆசீர்வதிப்பார்னு ஒரு வசனம் கொடுத்துட்டாருங்க. அப்போ 365 நாள் பார்த்தாலும் அது ஆசீர்வாதமான வசனம் தான் போட்டு வச்சுருக்காங்க. எங்கேயாவது உன்னை சபிப்பார், உன்னை அடிப்பார், உன்னை வந்து திருத்துவார், உன்னை பாவத்தை விட்டு மனம் திரும்புகிறார்னு வசனமே இருக்காது. ஏன்னா மக்களுக்காக தான் வேணும். அதனால் நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்கோ, நல்ல நல்ல வாக்குத்தத்தங்களாக போட்டு வைக்கிறாங்க. உன்னை விடமாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், மறப்பதில்லை, உன் ஜபங்கள் கேட்கப்படும், உன்னை விடுதலை ஆக்குவேன், இப்படிலாம் போட்டு வச்சுருக்கிறாங்க. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, தீர்க்கதரிசிகள் இப்படி பேசலை. அவங்க பேசின காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை எடுத்து உரைத்தார்கள். நாத்தான் என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். தேவன் அவனோடு பேசின உடனே தாவீது ஒரு ராஜாவாக இருந்தாலும் அந்த ராஜாவுக்கு முன்பாக நின்று கொண்டு ஒரு ஓமையை சொல்லி, நீதான் அந்த பாவி என்று தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு மனிதன். அப்படிதான் யோவேல் சொன்னார், முதியோர்களே கேளுங்க, இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களே கேளுங்க, இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, உங்களுடைய பிதாக்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இந்த வசனங்களை நீங்கள் என்ன பண்ணணுமா, உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். பெற்றோர்களாக இருக்கிறவங்க, பிள்ளைகள் உள்ளவங்க என்ன பண்ணணும், உங்களுடைய பிள்ளைங்களுக்கு வசனத்தை யார் சொல்லிக் கொடுக்கணும், அப்பா அம்மா தான் சொல்லிக் கொடுக்கணும். வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு வார்த்தையை சின்ன வயதிலிருந்து சொல்லிக் கொடுத்தா அவங்க தேவனுடைய பாதையில் வருவாங்க. வேதம் எழுதப்படாத நாட்களில் எப்படி இந்த வேதம் வந்தது என்றால், பிதாக்கள் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக்கொண்டே வருவாங்க. ஆதாம் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு சொன்னார் என்ன நடந்தது, இப்படியெல்லாம் தேவன் நம்மை தேவனை விட்டு நாம் தூரமாக போயிட்டோம் என்று சொல்லியிருந்தார். பிதாக்களே, தாய்மார்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறீங்களா? கதைகளை சொல்கிறீங்க, வேதத்தில் இருக்கிற கதைகளை சொல்லுங்க. சாமுவேல் கதையை சொல்லுங்க, தாவீது கதையை சொல்லுங்க, சிம்சோனின் கதையை சொல்லுங்க, சாராளுடைய கதையை சொல்லுங்க, ஆபிரகாம், எத்தனை அழகான கதைகள் இருக்கிறது. அதை படிக்கும்போது, அதை கேட்கும்போது நமக்கே இன்பமாக இருக்கும். தானியேலின் கதையெல்லாம் படிக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும்ல. இந்த கதைகளை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். தலைமுறைகளுக்கு இந்த வார்த்தைகளை கொண்டு போகணும். இன்றையோடு நின்று போகிறது கிடையாது இந்த வசனம். இது நம்ம என்ன பண்ணோம், அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக்கிட்டே வரணும். 4வது வசனத்தை வாசிப்போம். பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்னது. எதை குறித்து பேசுகிறார் என்றால், அந்த காலத்தில் அவங்க விவசாயம் செய்து அந்த பூமியில் வைத்திருக்கிற அந்த பலனை எல்லாம் பச்சை புழு சாப்பிட்டுருச்சான், அரிச்சு போட்டுருச்சு. அவங்க வைத்திருந்த விதைத்து கஷ்டப்பட்டு கண்ணீரோட விதைத்ததெல்லாம் பச்சை புழு அழித்து போட்டது. பச்சை புழியை அழித்து போட்டு சில காரியங்களை விட்டு விட்டால் அதை வெட்டுக்கிளி தின்று விட்டதாம். யோசிச்சு பாருங்க, பச்சை புழு. நம்மளுடைய வாழ்க்கையை அழிக்கிற புழு எந்த பச்சை புழு, கண்டுபிடிங்க பார்க்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த பச்சை புழு வேலை செய்து கொண்டிருக்குது? இன்றைக்கு பாவம் என்கிற பச்சை புழு கிரியை செய்து கொண்டிருக்கிறதா? தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற சம்பந்தத்தை அது தின்று கொண்டிருக்கிறதா? நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கிற சமாதானத்தை அது எடுத்து போடுகிறதா? கவனித்து பாருங்கோ. நமக்குள்ள அழிவு கிரியை செய்து கொண்டிருக்கிறதா? கவனித்து பார்க்கணும். அது என்ன என்று நீங்கள் கண்டுபிடிக்கணும். இல்லாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையை அரித்து போடும், உங்களுடைய குடும்பத்தை அழித்து விடும். இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள் பாவத்தினால் அழிந்து போகுது தெரியுங்களா? கணவனும் மனைவியும் பிரிஞ்சு போகிற காலமாக இருக்குது. திருமணம் பண்ணாங்க, 6 மாதத்தில் டைவர்ஸ் கேட்குறாங்க. 1 வருஷத்தில் திருமணத்தை விடைச்சிட்டு எனக்கு விவாகரத்து வேணும் என்று கேட்குறாங்க. சண்டை, சச்சரவு, போராட்டம், உண்மை இல்லை. வாழ்க்கையில் என்ன நடக்குது? நம்மளுடைய சமுதாயம் கெட்டு போயிருக்குது. கிறிஸ்துவ சமுதாயம் கெட்டு போயிருக்கிறது. கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள ஒரு நேசம், பாசம் இன்றைக்கு
குறைஞ்சு போச்சுங்கோ. விட்டு கொடுக்கறது இல்லை. விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை என்று உலகத்திலே சொல்லுவாங்க. விட்டு கொடுத்து வாழ்றதில்லை. ஈகோ, நான் நினைச்சது தான் நடக்கணும், நான் சொன்னது தான் நடக்கணும் என்று சொல்லி இன்றைக்கு குடும்பங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறது. என்னுடைய நண்பன் 2 நாட்கள் முன்பாக அவன் கால் பண்ணி சொன்னான், இப்போதான் குழந்தை பிறந்திருக்குது, முதல் குழந்தை, ஆனால் டைவர்ஸ் கேட்குறாங்க. என்ன பண்ணுறது? ஆண் குழந்தையை பெற்றெடுத்து அவங்க வீட்டில் பெண் வீட்டுக்காரங்க கேட்குறாங்களாம், எனக்கு உங்களோட வாழறது எங்களுக்கு பிடிக்கல, எங்கள் பெண்ணை நீங்கள் அனுப்பிடுங்கோ, எங்கள் பொண்ணு எங்கள் ஊருக்கே வந்துருட்டோம், எங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டோம். என்ன நடக்கிறது? இதுதான் பச்சை புழு. குடும்பங்களை தின்று போட்டுகிறது. நம்மளுடைய வாழ்க்கையை தின்று நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற சமாதானத்தை அழிக்கிற புழு. பச்சை புழு தின்று போட்டு விட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நினச்ச உடனே வெட்டுக்கிளி வந்ததான். வெட்டுக்கிளி வந்து என்ன செய்யுது? மிச்சமானதை தின்ன ஆரம்பிக்குது. நம்மளுடைய உள்ளத்தில் பாவம் என்கிற பச்சை புழு கிரியை செய்து விட்டு விட்டதை என்ன பண்ணுது? பாவத்துக்கு ஒரு பிள்ளை இருக்குது, ஒரு மகன் இருக்கிறார், ஒரு மகள் இருக்கிறார். அவனுடைய பேர் தான் வியாதி, பலவீனம். பாவத்தினால வந்தது தான் வியாதி. தேவனுடைய சித்தத்தினால வந்தது வியாதி கிடையாது. இன்றைக்கு ஆண்டவர் யாருக்குமே நோயை கொடுப்பது கிடையாது. தேவ சித்தம் நாம் எல்லோரும் சரீரத்தில் ஆரோக்கியமாக, மனதில் ஆரோக்கியம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்றுதான் தேவன் நிச்சயமாக விரும்புகிறார். ஆனால் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு என்ன இருக்குது? எல்லாருக்குமே ஏதோ ஒரு வியாதி, பிரச்சனை, தைராய்டு பிரச்சனை, சுகர் வியாதி, பலவீனம், ஹார்ட் அட்டாக். சின்ன வயதிலே 30 வயது 40 வயதிலே ஹார்ட் அட்டாக் வந்து மரிச்சிட்டாங்க, ஊழியக்காரங்க மரிச்சு போகிறாங்க. காரணம் என்ன? இந்த புழு, இந்த வெட்டுக்கிளி வந்து அவங்களுடைய சரீரத்தை அழிக்க ஆரம்பிக்குது. இந்த வெட்டுக்கிளி உங்களுடைய சரீரத்தில் வேதனையை உண்டாக்கி கொண்டிருக்குது. யோசிச்சு பார்த்தீங்களா? ஏன் உங்களுடைய சரீரத்தில் வியாதி, ஏன் உங்களுடைய சரீரத்தில் பலவீனம்? எப்பயாவது அது தேவனுடைய சித்தமில்லை எதிர்க்கணும்னு சொல்லி யோசிச்சிருக்கிறீங்களா? அனுமதி கொடுத்துருக்கிறீங்களா? ஒரு பிசாசுக்கு அனுமதி கொடுத்துருக்கிறீங்களா இந்த வியாதிக்கு? விளங்குதா உங்களுக்கு சொல்றது விஷயம்? பாவத்தினால வந்தது தான் வியாதி, தேவ சித்தத்தினால வந்தது கிடையாது. வியாதி வருகிறது ஒரு கிறிஸ்தவனுக்கு நார்மல் கிடையாது, அப்நார்மல். ஆனால் எத்தனையோ ஊழியக்காரங்களுக்கு வருதுன்னா வருது, அவங்க அனுமதிக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியல. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் தெரியாவிட்டால் நம்ம அனுபவத்தினால் தேவனை தெரிந்து கொள்வதில்லை. இந்த வேதத்தில் இருக்கிற சத்தியத்தை வைத்து தான் தெரிந்து கொள்கிறோம். வேதத்தில் சத்தியம் என்ன சொல்கிறது? 103வது சங்கீதம் முதல் 2-3 வசனங்களை நீங்கள் வாசித்து அப்படியே வந்தால், குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை எல்லாம் சுகமாக்குறார். குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை சுகமாக்கி நடத்துகிறார். குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை சுகமாக்கி நடத்துகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. என் உள்ளமே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உள்ளமே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை சுகமாக்கி நடத்துகிறார். உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை சுகமாக்கி நடத்துகிறார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. என் உள்ளமே ஆண்டவரை போற்று, முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உள்ளமே ஆண்டவரை போற்று, முழு
பெயரை போற்று. வெட்டுக்கிளிகள் உங்களுடைய சரீரத்தை இன்றைக்கு தின்று கொண்டிருக்கிறதா? உங்க குடும்பத்தில் இருக்கிறவர்களை வியாதி பிடிச்சு வாட்டிக்கிட்டு இருக்குதா? அந்த வெட்டுக்கிளி வியாதியை மாத்திரம் கொண்டு வரல, உங்களுடைய பணத்தையும் சாப்பிடுது. டேப்லெட்டு, இன்ஜெக்ஷனு, டாக்டர் என்று சொல்லி சேர்த்து வைத்த பணம் எல்லாம் பொத்தலான பையில் போட்டது போல. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒருத்தர் வியாதி வந்துருச்சுன்னா பணம் எல்லாம் போயிடும், உள்ள வீட்டில் இருக்கிற சந்தோஷம் போயிடும், சமாதானம் போயிடும், குடும்பங்கள் அழிந்து போகும். இது வெட்டுக்கிளியின் கிரியை. இதை நாம் கண்டுபிடித்து இதை நாம் எதிர்க்க வேண்டும். தேவன் வழியை கொடுத்திருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகம் அடைகிறோம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது வசனம் சொல்கிறது, மெய்யாகவே அவர் நம்மளுடைய பாடுகளையும் நம்மளுடைய அநீதிகளையும் பாவங்களையும் தன்னுடைய சரீரத்தில் சிலுவையின் மேல மரத்தின் மேல் தொங்கினார். அவர் கொண்ட தழும்புகளால நாம் குணமடைந்தோம். நடந்துருச்சு. அவர் பெற்ற தழும்புகளால நாம் சுகத்தை பெற்றோம். நாம் வியாதியில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ந்து வாசிப்போம். வெட்டுக்கிளிகள் சாப்பிட்டு போட்டு கொஞ்சம் மிச்சமா இருக்குது. இப்போ வெட்டுக்கிளி விட்டதை என்ன பண்ணுதான்? பச்சை கிளி வந்து தின்னுதான். பாருங்க, கொஞ்சம் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நிம்மதி இருக்குதுன்னா பிசாசு என்ன பண்றான்? அதையும் அழிக்கிறான். நல்லா இருக்கீங்களா? 2 நாள் நல்லா இருந்தா மறுபடியும் 3வது நாள் பிரச்சனை வருது. எப்படி? அந்த பச்சை கிளி வெட்டுக்கிளி விட்டதை மறுபடியும் என்ன பண்ணுறான் பிசாசு? இவங்க நல்லா இருக்கிறாங்களே, இந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்குது, இவன் ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டானே, இவன் துதிக்க ஆரம்பிச்சு, இவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்து பணம்னு சொல்லி பச்சை கிளியை அனுப்பி பச்சை கிளி வந்து அவனை கடிக்கிறதாம். பச்சை கிளி எதை குறிக்கிறது? நாம் எடுத்துக்கொள்ளலாம். நம்மளுடைய வாழ்க்கையில் சாபம். எதை செய்தாலும் நடப்பதில்லை, எதை செய்தாலும் வாய்ப்பதில்லை, எந்த இடத்துல கை வச்சாலும் அது அப்படியே மூடி போகுது பிரதர் என்று சொன்னால் ஒரு சாபத்தை குறிக்குது. பணம் பற்றாக்குறை, தரித்திரம், வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, ஒன்றும் இல்லாத ஒரு நிலைமை. இது வந்து அந்த பச்சை கிளி வந்து சாப்பிட்டு போடுகிறது. எத்தனை பேர் யோசிக்கிறீங்க, நான் எதை செஞ்சாலும் அது வாய்க்காமலே போகுது, எதை செஞ்சாலும் அது வந்து அப்படியே மூடி போகுது, எதையில் கை வச்சாலும் எவ்வளோ பணம் வந்தாலும் நிற்க மாட்டேங்குது பிரதர், எல்லாமே போயிடுது, எல்லாமே கடனில் போகுது, எல்லாமே லாஸில் போகுது. அந்த பச்சை கிளி வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, தேவனுடைய சித்தம் நாம் கடனில் வாழுகிறதா என்றால் இல்லை. உபாகமம் 28வது அதிகாரம் 1 10 11 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தால் அங்கு சொல்லுகிறது, நீயோ கடன் வாங்க மாட்டாய், அநேகருக்கு கடன் கொடுப்பாய், உன்னுடைய கரங்கள் எப்போதும் மேல் இருக்கும், கீழே இருக்காது, நீ தலையாக இருப்பாய், வாளாக கிடையாது, நீ மேலாக இருப்பாய், கீழே கிடையாது, நீ போகும்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வரும்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன் வீடும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் மாவும் அப்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன் பிள்ளைகள் உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லியிருப்பார்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முன்பாக போகும் என்று சொல்லியிருக்கிறது. சங்கீதம் 23வது அதிகாரம் கடைசி வசனம் சொல்கிறது, நன்மையும் கிருபையும் என் ஜீவனுள்ள நாட்கள்லாம் என்னை பின்தொடர்ந்து வரும். அல்லேலூயா. ஆனால் இந்த பச்சை கிளி வந்து இந்த நன்மையும் கிருபையும் நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லாதபடி நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து கஷ்டமும் கண்ணீரும் வேதனையும் கொண்டு வந்து நம்மளை அழிக்கும்படியாக வந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இப்போ பச்சை கிளி தின்று விட்டு விட்டது, அதை என்ன சாப்பிடுது பார்க்கலாம். பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ எல்லாமே லைஃப்பில் போயிடுச்சு, அந்த கொஞ்சம் இருக்கிறத கூட முசுக்கட்டை பூச்சி வந்து சாப்பிட்டுருச்சான். இது எதை குறிக்கிறது என்றால், கடைசியில் ஒரு மனிதன் மறித்து நித்திய நரகத்துக்குள்ளே போகிற ஒரு காரியம். அவனுக்குள்ளே இருந்த ஆத்துமா தான் கடைசியில் அவனோட கூட இருக்கிறது. இந்த உலகத்தில் எதை அழிந்து போனாலும் நமக்குள்ளே அழியாமல் இருக்கிற ஒரு பொருள் நம்மளுடைய ஆத்துமா தான். ஆனால் தேவனை விட்டு தூரமாக இருக்கிறவங்க, தேவனுடைய நியாய தீர்ப்பில் வருகிறவங்க, இந்த பச்சை கிளி விட்டதை வந்து இந்த முசுக்கட்டை பூச்சி வந்து சாப்பிட்டுட்டு அந்த ஆத்துமாவை நித்திய நரகத்துக்குள்ளாக, நித்தியமான ஒரு தேவனை விட்டு கொண்டு போகிற ஒரு வேதனைக்குள்ளாக கொண்டு போய்விடும். முழுமையான அழிவு ஒரு மனிதனுக்கு வந்து விடுகிறது. இயேசுவானவர் இப்படி சொன்னார், ஒரு மனிதன் உலகத்தை எல்லாம் ஆதாயப்படுத்தி தன்னுடைய சொந்த ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி கொண்டால் அவனுக்கு என்ன லாபம் என்று சொன்னார். இந்த உலகத்தில் எல்லாம் சம்பாதித்தது போல இருக்கும், எல்லாம் இருக்கிறது போல இருக்கும்,
ஆனால் ஒருவன் தன்னுடைய ஆத்துமாவை காத்து கொள்ளாவிட்டால் அவன் மூடன். ஒருவன் தன்னுடைய ஆத்துமாவை அவன் தேவனிடத்தில் வந்து ஒப்படைக்காவிட்டால் அவன் ஞானம் இல்லாதவன், புத்தி இல்லாதவன், புத்தி இல்லாத ஒரு மனிதன். ஏனென்றால் சடுதியிலே இந்த எல்லாமே நமக்கு இருக்கிறதெல்லாம் அழிந்து போகும். திடீரென்று நம்ம மூச்சு நின்று போச்சுன்னா இன்னைக்கு இருக்கிறது எல்லாமே போச்சு. மூச்சு நின்னா எல்லாமே போச்சு, அவ்வளோதான். மூச்சு இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே. இந்த மூச்சு நின்றுச்சுன்னா எல்லாமே போச்சுங்க பிரதர், எதுவுமே இல்லை. அல்லேலூயா. இருக்கிற வரைக்கும் தான் என் காரு, என் வீடு, என் குடும்பம், என் மனைவி, என் பிள்ளை. போச்சுன்னா ஒன்றுமே இல்லை, அவுட்டு. நீ தனியாக தான் போவ. உடனே சொல்லுவாங்க வீட்டில், இந்த பாடியை தூக்கி எப்போ சீக்கிரமாக கொண்டு போயிடலாம், அவ்வளோதானே. அது அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், செத்துட்டாங்கன்னா அதுக்கு பேர் வந்து பாடி, சடலம். அவர் இல்லை, அதை வந்து சீக்கிரமாக கொண்டு போங்க, நாற்று அடிக்க போகுது, அதை வைக்காதீங்க. பொழுது போயிடுச்சு, சீக்கிரமாக தூக்கிட்டு போயிட்டு அடக்க ஆராதனை பண்ணி அந்த பாஸ்டர் கூப்பிட்டுட்டு அடக்க ஆராதனை பண்ணிவிடுங்க. 4 கண்ணீரை சொட்டு வழித்து நம்ம கையில் ஏதாவது மோதிரம் செயின்லாம் நீங்கள் போட்டு ஆசையாக வச்சுருந்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, பிள்ளைங்க அப்படியே அப்பான்னு வந்து உழுந்து அப்படியே தடவி அந்த மோதிரத்தை ஸ்தோத்திரம் எடுத்துருவாங்க. இன்னொரு மகள் பாப்பா, ஐயோ அண்ணன் அதை எடுத்துட்டாரு, கழுத்து மேலே விழுந்து அப்பா உங்களை எவ்வளோ அன்பானவர்னு சொல்லி அப்படியே ஓஸ்போன் பண்ணி அந்த உருவி எடுத்துடுவாங்க. ஒவ்வொருத்தராக அதுக்கு போட்டி போட்டுருப்பாங்க. இப்போ யாருக்கு என்ன, எந்த அந்த தங்கம் எங்கே போகுது, அந்த வீடு யாருக்கு வரப்போகுது, இந்த சொத்து யாருக்கு வரப்போகுது, அதுக்கு அப்பயே அன்றைக்கே பிரச்சனை ஆரம்பிச்சிடும். அப்போவே பேச ஆரம்பிச்சிருவாங்க அந்த குடும்பத்தில். எனக்கு தான் இந்த வீடு, எனக்கு தான் அப்பா இதை சொன்னார், எனக்கு தான் அம்மா இதை சொன்னாங்கன்னு சொல்லி ஒரே தாய் தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைங்க வந்து அதுக்காக உடலை வச்சுக்கிட்டு அந்த டெட் பாடி வச்சுக்கிட்டே சண்டை போடுற எத்தனை சாவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீட்டில் ஒரே சண்டை, ஒரே கத்து. போலீஸு வந்து அப்படியே அவங்களே சொல்லுவாங்க, ஏன்பா அடக்கம்னா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. இல்லை இப்போவே அவருடைய பாடி எடுத்துகிட்டு போகிற முன்னாலே தீர்மானம் பண்ணிடணும், யாருக்கு என்ன வரும்னு சொல்லி பங்கிட்டு கொடுக்கணும் ஐயா, அதுக்கப்புறம் ஏமாற்றிடுவாங்க. இதுதாங்க நம்ம வாழ்கிற இந்த உலகம். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற உண்மை. இருக்கிற வரைக்கும் நம்ம அனுபவிக்கலாம், அவ்வளோதான். தவிர எதையுமே நம்ம கொண்டு போக முடியாது. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு போக முடியும், உங்களுடைய ஆத்துமா, உங்களுடைய நீதியின் கிரியை, உங்களுடைய நன்மையான கிரியைகளை நீங்கள் நிச்சயமாக கொண்டு போக முடியும். ஆனால் பிசாசு என்ன பண்ணுகிறான், இந்த பூச்சியை அனுப்பி, என்ன பூச்சி அது கடைசியில் சொல்லப்பட்டது, முசுக்கட்டை பூச்சியை அனுப்பி என்ன பண்ணுறான், ஆத்துமாவை அரிக்கும்படியாக அவன் ஆசைப்படுகிறான். பிசாசு யாருக்காக வந்திருக்கிறான், எதற்காக வந்திருக்கிறான், அவனுக்கு தேவையானது உங்களுடைய ஆத்துமா, வேற எதுவும் வேண்டாம். அவனுக்கு பிசாசுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஜெபிச்சாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சம்பாதிச்சாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் 100 வயசு வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்லை, 200 ஆண்டு வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த ஆத்துமா அவனுக்கு வந்துருச்சுன்னா அவனுக்கு சந்தோஷம், உங்களை ஆசீர்வதிப்பான், அவனே ஆசீர்வதிப்பான். பிசாசு ஆசீர்வதிப்பானா? ஆசீர்வதிக்கிறான். இந்த உலகத்தில் இருக்கிறலாம் யார் ஆசீர்வதிச்சிருக்காங்க? ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். எத்தனையோ பில்லியனர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களாம் யார் ஆசீர்வதிச்சிருக்கிறாங்க? பிசாசு. அவங்ககிட்ட தான் செல்வம் இருக்குது. இயேசுவை பார்த்தே சொன்னான், ஆண்டவராக இயேசுவே, என் பாதத்து மேலே நீ விழுந்து கும்பிட்டுனா இந்த உலகெல்லாம், இந்த செல்வத்தெல்லாம் உனக்கு நான் கொடுப்பேன். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் சோதிக்கும் போது சொல்கிறான். அப்போ அவனுடைய கைகளில் எனக்கு கொடுக்கப்பட்டது என்றான். யார் கொடுத்தாங்க பிசாசுக்கு? யார் கொடுத்தாங்க பிசாசுக்கு இந்த உலகத்தை? ஆதாமும் ஏவாளும் தான் பாவம் செய்து நமக்கு கொடுக்கப்பட்ட உலகத்தை அவன் கைக்கு கொடுத்துட்டான். அவன் இன்னைக்கு இதை ஆட்டி படைச்சு தங்கமும் வெள்ளியும் அவனுக்கு பிரியமானவர்களுக்கு என்ன பண்ணுறான், தாராளமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். கேஜியாக வச்சிருக்கிறாங்க மக்கள் தங்கம். என்ன செய்கிறதுன்னு தெரியல. வீடெல்லாம் தங்கமாக இருக்குது, வீடெல்லாம் பணம் அடுக்க அதுக்கு இடம் இல்லை, ரூமாக போட்டு லாக்கு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அண்டர் கிரவுண்ட்லாம் அவன் என்ன பண்ணுறான், தோண்டி வச்சிருக்கிறான் பணக்காரன். இன்னைக்கு நம்ம தான் பணம் இல்லை, வாடகை கட்ட பணம் இல்லை, ஸ்கூல் கட்ட பணம் இல்லை. அவன் சொல்கிறான், என்னையா பண்ணுறது இந்த பணத்தை வச்சுக்கிட்டு, எப்போ தான் கவர்மெண்ட் வந்து பிடிச்சிருமோ தெரியலன்னு சொல்லி உள்ளே போட்டு லாக் பண்ணி வச்சுருக்கிறான். அது எப்படியாவது பிளாக் மணியை ஒயிட்டாக மாத்திர ட்ரை பண்ணுறான். நம்ம ஒயிட் மணி இல்லையேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், அவனுக்கு பிளாக் எல்லாம் ஒயிட்டாக மாற்றுறான், பினாமி போடுறான், எல்லாம் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டாக கட்டுறான். அல்லேலூயா. யார் கொடுத்தாங்க இதெல்லாம்? பிசாசு கொடுத்தாங்க. பிசாசு தான் கொடுத்துருக்கிறான். ஆனால் அவங்களுடைய ஆத்மாவை அவன் வாங்கிக்கிட்டான். அவங்களுடைய ஆத்மாவை அவன் பரிசாக வாங்கிக்கிட்டான். நித்தியமாக நீ சாகணும்னு சொல்லி வாங்கிக்கிட்டான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார்,
தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படாதவங்க மேல இந்த வெட்டுக்கிளி, இந்த முசுக்கட்டை பூச்சி, இந்த பச்சை கிளி கிரியை செய்ய ஆரம்பித்து விடும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிற ஒரு விசுவாசியாக இருந்தாலும், ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும், ஒரு பிஷப்பாக இருந்தாலும், ஒரு போப்பாக இருந்தாலும், இந்த பூச்சிகள் அவனுடைய வாழ்க்கையும் அவனுடைய குடும்பத்தையும் அவனுடைய ஆத்துமாவையும் அழித்து விடும். தேவனே இந்த நியாய தீர்ப்பு கொண்டு வருவார். பாவிகள் மேலே யார் நியாய தீர்ப்பு கொண்டு வருவது? தேவன் தான் கொண்டு வருவார். அவங்களுடைய சொந்த உள்ளத்தின் இச்சைகளுக்கு ஒப்பு கொடுத்துருவாராம். ஆண்டவர் நமக்கு செய்கிற பெரிய காரியம், பெரிய ஒரு ஆபத்தான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கண்டுக்காமல் விட்டுறது தான் பெரிய ஆபத்தான காரியம். நம்மளை கண்டுகொள்ளாமல், நம்மை கவனிக்காமல், நம்மளுடைய ஆத்மாவை கவனிக்காமல், நம்ம மேலே நீ எப்படின்னா வாழ்ந்து கூடான்னு விட்டுட்டாருன்னா அவ்வளோதான், நம்ம வாழ்க்கை போச்சு. ஒரு பிள்ளை இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க வீட்டில், சின்ன பிள்ளையிலேருந்து அப்பா அம்மா நீ எப்படியாவது வளர்ந்துக்கோன்னு விட்டுட்டான், அந்த பிள்ளை எப்படி இருப்பான்? இஷ்டமாக எல்லாம் செஞ்சு கடைசியில் செத்துருவான். குடிச்சு வெறிச்சு பாவம் செஞ்சு கடைசியில் மறிச்சிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்பா அம்மா? கண்டிப்போடு வளர்த்தால், உன்னுடைய பிள்ளையை நீ பிரம்பாளினால், அவங்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை கற்றுக் கொடுத்தால், அவங்க தவறு செய்யும்போது கண்டித்தால், அப்போ என்ன நடக்கும்? அவனுக்குள்ள ஒரு பயம் வரும். ஆனால் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவனுடைய ஆத்மா, அவனுடைய ஜீவன் பிரகாசமாக இருக்கும். அதே போல தான் இன்றைக்கு அன்பான சகோதரனி சகோதரியே, ஆண்டவர் உங்களை கண்டித்து கொண்டிருந்தால், ஆண்டவர் உங்களை உணர்த்தி கொண்டிருந்தால், ஆண்டவர் உங்களை திருத்தி கொண்டிருந்தால், ஆண்டவர் உங்களை தடுத்து கொண்டிருந்தால், ஆண்டவர் உங்களுடைய பாவத்திலிருந்து உங்களை காத்து கொண்டிருந்தால், பாவம் செய்ய வாய்ப்பு இருந்தும் அந்த பாவங்கள் இருந்து ஆண்டவர் விலக்கி காக்கிறார்னா அவருடைய கிருபை என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்தை விட்டு விலக்கி காப்பாற்றுகிறது தான் கிருபை. இன்னைக்கு கிருபை எதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? பாவம் செய்ய தான் கிருபை கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. அப்படியா? பாவம் செய்ய தான் தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். பிரசங்கியார் போதிக்கிறார், இன்றைக்கு நீங்கள் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போங்கயா, உங்களுக்கு தேவன் அபரீதமான விபரீதமான கிருபையை கொடுத்திருக்கிறார். ஹைப்பர் கிரேஸ் தியாலஜி, எல்லாமே கிருபை 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 கிருபை, எல்லாமே கிருபை. அப்போ என்ன கிருபை? சினிமா பார்க்க கிருபை, குடிக்க கிருபை, களியாட்டம் பண்ண கிருபை, கூத்தாட கிருபை. கேட்டால் நாங்கள் கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். ஐபிஎல் பார்க்குறோம் பிரதர், ஐபிஎல் கூட ஒரு கிருபை, ஆண்டவரே கிருபை தாரும், ஏன் டீம் ஜெயிச்சிடணும், கிருபை 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 ஸ்தோத்திரம், அல்லே லூயா, ஒரு 6 அடிக்கணும். ஐபிஎலுக்காக ஜெபிக்கிற விசுவாசிகள், கிரிக்கெட்டுக்காக ஜெபிக்கிற ஊழியக்காரங்க சர்ச்சிலே பண்ணுறாங்க. ஆண்டவரே இன்றைக்கி இந்தியா ஜெயிக்கணும், ஆண்டவரே இன்றைக்கி எங்கள் டீம் ஜெயிக்கணும், ஆர்சிபி ஜெயிச்சிடணும் ஆண்டவரே. ஒரு சர்ச்சுக்கு நான் பல வருஷத்துக்கு முன்னால் போனேன். அந்த பாஸ்டர் கிரிக்கெட்டோடைய ரன் ரேட்லாம் சொல்கிறாரு. சபையே 2 விக்கெட்டு போயிருக்குது இப்போ இந்தியாவுக்கு, ஆடிட்டு இருக்காங்க. சச்சின் டெண்டுல்கர் ஆடுறாரு. எல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் இன்றைக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பாராக. நான் தவறுன்னு சொல்ல வரல, அதெல்லாம் தேவையில்லை, அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது அது. அப்போ கிருபை எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? நமக்கு பாவத்தை ஜெயிக்க தான் கிருபை கொடுக்கப்பட்டிருக்குது ஒழிய பாவத்தை செய்ய நமக்கு கிருபை கொடுக்கப்படவில்லை. கட்டளைகளை உடைக்க கிருபை கொடுக்கப்படல, கட்டளைகளை வைக்க தான் கிருபை கொடுக்கப்பட்டிருக்குது. கட்டளைகளை நாம் நிலைநிறுத்த தான் கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ உண்மையான கிருபை பெற்றிருந்தா நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியணும். என்னால் கீழ்ப்பட முடியலைன்னா அப்போ கிருபையை நான் பெறலைன்னு அர்த்தம். புரியுதா அவங்களுக்கு எல்லாருக்கும்? இந்த காலவெளியில் கிருபையை ஒருத்தன் பெற்றான் என்றால் அவன் பாவத்தை ஜெயித்தான் என்று நான் யோசிப்பேன். இல்லை பிரதர், நான் கிருபையை பெற்றிருக்கிறேன், ஆனால் மறுபடியும் தொடர்ந்து பாவம் செஞ்சிருக்கேன். இல்லை, நீங்கள் உண்மையான கிருபை பெறலை, போலியான கிருபை என்கிற ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு உங்களை நீங்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறீங்கோ என்று கூட சொல்ல முடியும். அன்பானவர்களை, இந்த காலவேளையில் இந்த கேட்ட வசனத்துக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த வெட்டுக்கிளிகள், நம்மளுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிற இந்த புழுக்கள், நம்மளுடைய வாழ்க்கையை கெடுக்கிற பாவம், நம்மளுடைய வாழ்க்கையை கெடுக்கிற வியாதி, நம்மளுடைய வாழ்க்கையை கெடுக்கிற வறுமை, பண கஷ்டம், நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய ஆத்மாவையும் கெடுக்கிற பிசாசுக்கு
இடம் இல்லாமல் அவனை முற்றிலும் ஒழிக்க இயேசு ஒருத்தரால் தான் முடியும், வேற யாராலும் முடியாது. உங்களால் முடியாது, என்னால் முடியாது, நம்மளுடைய பக்தியினால் முடியாது, நம்மளுடைய நீதியினால் முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் இதை செய்து முடிக்க முடியும். அவர் மேலே யார் சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே எனக்கு இந்த கிரியைகளிலிருந்தெல்லாம் விடுதலை வேணும், எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை வேணும்னு கேட்கணும். அப்போ தான் பாவத்திலிருந்து விடுதலை வரும். பாவத்தை செய்து விட்டு அதுக்கு விடுதலை வேணும்னு கேட்க காட்டி அவங்களுக்கு எப்படி விடுதலை வேணும் வரும்? சினிமாவே பார்த்துக்கிட்டு இருந்தால் சினிமா பார்க்குறது தவறு என்று முதல்ல தெரியணும். தெரியுமா? எத்தனை பேருக்கு சினிமா பார்ப்பது பாவம்னு தெரியுமா? அது நல்ல சினிமான்னு சொன்னாலும் பாவம் தான், கெட்ட சினிமான்னு சொன்னால் பாவம் தான். எனக்கு தெரிஞ்சு நல்ல சினிமா எதுவும் இல்லை, எல்லா சினிமாவில் கெட்டது தான் காட்டுறாங்க. 10 கட்டளையே உடைக்காமல் சினிமா இல்லை, 10 கட்டளையை உடைக்காத சீரியல் கிடையாது. உன் தேவனாக கர்த்தரை முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு நேசிப்பாயாக, அவரை இல்லாமல் ஒரு வேறு தேவனை இல்லை என்று சொன்னால் படத்தில் காட்டுறான். எல்லா விக்கிரகங்களை வைத்து ஆராதனை செய்து இவைகளெல்லாம் தேவன் என்று பூஜை செய்கிறது போல காண்பிக்கிறான். தேவன் அல்லாததை தேவனை போல காண்பிக்கிறான். பாவம். வேதம் சொல்லும், உன் தாயும் தகப்பனையும் கனப்பணுவாயாக. அந்த படத்தில் என்ன பண்ணுவான்? தாய் தகப்பனை கை விட்டு விட்டு தூக்கி எறிந்து விடுவான். விபச்சாரம் செய்யாதே என்று சொன்னால் அந்த ஹீரோ 2-3 பெண்களோட பேசுகிறது ஒரு பெரிய ஹீரோயிசம் மாதிரி காண்பிப்பாங்க. திருடாதே என்றால் திருடுகிறதை காட்டுவான், கொலை செய்கிறதை காட்டுவான், பொய் சாட்சி கொடுக்கிறதை காட்டுவான். தேவனுடைய 10 கட்டளை முழுக்க முழுக்க உலகத்தில் எடுக்கப்படுகிற எல்லா படங்களையும், எல்லா சீரியல், எல்லா நாடகங்களையும் இருந்தே இருக்கும். குறை கூறுகிறது, குற்றம் வைக்கிறது, சண்டை வைக்கிறது, இவைகளெல்லாம் இருக்கும். அவைகளை பார்க்கும்போது உங்களுடைய உள்ளமும் அப்படிப்பட்டதாக கரைப்பட்டு விடும். ஆகையால் தான் அது பாவம். பாவத்தை பாவம் என்று சொல்ல வேண்டும். பாவத்தை நம் மூடி வைக்கக்கூடாது. குடிப்பது பாவம், போதை பொருள் யூஸ் பண்ணுறது பாவம். நீங்கள் டேப்லெட் எடுத்தால் தான் தூங்குவேன்னு அடிமைப்பட்டிருந்தீங்கன்னா போதை பொருளுக்கு அது பாவம். அது ட்ரக் அடிக்ஷன். ட்ரக் அடிக்ஷன் ஒரு கிறிஸ்தவருக்குள்ளாக இருக்கக்கூடாது. சிகரெட் பிடிக்கிறது பாவம். ஆன்ஸு, இந்த டொபாக்கோ சிவிங், உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம், அதை கெடுத்து விடக்கூடாது, அது பாவம். மற்றவங்களை குறித்து குறை பேசுகிறது பாவம். மற்றவங்களை நியாயத்திருக்கிறது பாவம். நம்மை பார்த்து நம்மையே பரிதாபப்பட்டு கவலைப்படுகிறது பாவம். பயந்து போகிறது பாவம். ஜெபிக்காமல் இருக்கிறது பாவம். வேதத்தை வாசிக்காமல் இருக்கிறது பாவம். தேவனுடைய சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு சொல்லாமல் இருந்தால் பாவம். அது நமக்கு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் வஞ்சித்துக் கொண்டிருந்தால் பாவம். நாம் திருடுகிறோம். திருடுகிறவன் பேர் திருடன். நீங்கள் தசமபாகம் காணிக்கை எங்கேயுமே தராமல் இருந்தீங்கன்னா நீங்கள் திருடர்கள். தேவனுடைய கண்களுக்கு முன்பாக you are a thief, you are a stealer, you are stealing God's money. பாவம் பாவம் தான். எத்தனை காலமானாலும் இந்த 21ஆவது நூற்றாண்டில் கூட பாவம் பரிசுத்தமாக மாறிவிடலை. நரகம் என்கிற ஒரு ஸ்தலம் இருக்கிறது. அந்த இடத்துக்குள்ளாம போகாமல் இருக்குன்னா முதல்ல ஒரு மனிதன் பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், பல ஆண்டு கிறிஸ்தவங்களாக இருக்கலாம், ஆனால் பாவம் வாழ்க்கையில் தொடர்ந்து இருந்துச்சுன்னா நீங்கள் மனம் திரும்ப வேண்டியது மிகவும் மிகவும் அவசியம். இல்லாவிட்டால் இந்த வெட்டுக்கிளிகள், அந்த பச்சை கிளிகள் எல்லாமே சாப்பிட்டு விடும். உங்களுடைய ஜீவியத்தில் இருக்கிற சகல நன்மைகளையும் அது திருடிவிடும். இதற்கு பதிலாக தேவனுடைய நீதி வரணும், நியாயம் வரணும், அன்பு வரணும், சமாதானம் வரணும், சந்தோஷம் வரணும், விசுவாசம் வரணும், பொறுமை வரணும், தாழ்மை வரணும், இச்சையடக்கம் வரணும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களில் சொல்லப்பட்ட ஆவியின் கனிகள் நம்மளுடைய வாழ்க்கையில் உண்டாகணும். அன்பு இருக்கா வாழ்க்கையில்? நம்ம வாழ்க்கையில் எது இல்லாவிட்டாலும் நம்மளுடைய உள்ளத்திலையும் இல்லத்திலையும் அன்பு நிறைவாக இருக்கணும். நம்மக்கிட்ட சாப்பாடு இருக்கோ இல்லையோ, அன்பாக இருக்கணும். ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கும்போது என்னுடைய சீடர்கள் என்று உலகம் தெரிந்து கொள்ளும். நீங்கள் ஒருத்தரை பார்த்து ஒருத்தரை வெறுக்கிறீங்களா, அவங்களை பார்த்து சத்தம் போடுறீங்களா, அது பாவம், அது தவறு. ஒருத்தர் தூஷிக்கிறீங்களா, அது தவறு, அது பாவம். தூஷிக்கக்கூடாது. நம்ம ஒருத்தரை கெட்ட வார்த்தை போட்டு திட்டக்கூடாது, சபிக்கக்கூடாது, கோபம் பட்டு எரியக்கூடாது. கணவன் மனைவி பார்த்து எரிந்தால், மனைவி கணவனை பார்த்து எரிந்தால் அது பாவம். அந்த வீட்டில் ஆவியானவர் இருக்க மாட்டார். அந்த வீட்டில், அந்த குடும்பத்தில் இயேசு இருக்க மாட்டார். அவர் விலகி போய்விடுவார். பிசாசு உள்ளே வந்துடுவான். அப்படி தான் இன்றைக்கு குடும்பங்கள் பிரிந்து போகுது. எப்படி பிரிந்து போகுது? வாயின் வார்த்தையினால ஒருத்தர் தூஷித்து,
உங்கள் அப்பா இப்படி, உங்கள் அம்மா இப்படி, உங்கள் குடும்பம் இப்படி என்று பேசி 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 எந்த அளவுக்கு வருதுன்னா கடைசியில் குடும்பமே பிரிந்து அவங்க பிரிந்து போகிற அளவுக்கு 2வது கல்யாணம் 3வது கல்யாணம் என்று எத்தனை பேர் இன்னும் திருமணம் செய்து கொண்டே இருக்கிறாங்க. திருப்தி அடையலை வாழ்க்கையில். ஏன்? வாயில் பாவம், வீட்டில் பாவம், கோபம், வெறுப்பு, கசப்பு, சுயநலவாதம், இவைகளெல்லாம் விட்டு நமக்குள்ளாக அன்பு வர வேண்டும். நமக்குள்ள சந்தோஷம் வரணும். நம்ம சந்தோஷமாக இருந்தால் தான் பக்கத்தில் இருக்கிறவங்களே நம்ம சந்தோஷமாக வைத்து கொள்ள முடியும். நீங்கள் எப்போவுமே துக்கத்தில் இருந்து, நீங்கள் எப்போவுமே கோபத்தில் வெறுப்பில் இருந்தீங்கன்னா அந்த கோபத்தை மற்றவங்க கிட்ட காட்டிக்கிட்டே இருப்பீங்க, அந்த வெறுப்பை மற்றவங்க கிட்ட காட்டிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்குள்ள ஒரு அமைதி, உங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் வந்துருச்சுன்னா அந்த சமாதானத்தின் வார்த்தைகள் குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை கொண்டு வந்துவிடும். எரிச்சலை தூக்கி போடணும். நமக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் வரணும். இயேசுவானவர் சொன்னார், நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பேன், உலகம் கொடுக்கிறது போல இல்லை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று கூட சொன்னார். அன்பானவர்களே, அந்த சமாதானம் நமக்குள்ள நிறைவாக உண்டாகட்டும். அந்த விசுவாசம் நமக்குள்ள நிறைவாக வரட்டும். அந்த மகிழ்ச்சி நமக்குள்ள நிறைவாக வரட்டும். அந்த நீதி நமக்குள்ள நிறைவாக வரட்டும். அந்த பரிசுத்தம் நமக்குள்ள நிறைவாக வரட்டும். பிசாசை விரட்டுவோம், இந்த புழுக்களை அழிப்போம், இந்த வெட்டுக்கிளிகளை துரத்துவோம், இயேசுவின் ரத்தத்தை தெளிப்போம், இயேசுவின் தழும்புகளை காட்டுவோம், இயேசு கிறிஸ்து கொடுத்த நித்திய ஜீவனின் ஒளியை வீசுவோம். என்னை விட்டு விலகிப்போ, பாவமே எனக்குள்ளே இருக்க உனக்கு அதிகாரம் இல்லை. என்னுடைய மனதுக்குள்ளாக, என்னுடைய கண்களுக்குள்ளாக, என்னுடைய சரீரத்துக்குள்ளாக, என்னுடைய ஆவிக்குள்ளாக, என்னுடைய ஆத்மாக்குள்ளாக, என்னுடைய நினைவுகளுக்குள்ளாக இருக்க உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசு என்னை வாங்கி கொண்டார். நான் பரிசுத்தத்துக்காக வாழுகிறவன், நான் நீதிக்காக வாழுகிறவன், நான் நீதிமான், நான் பரிசுத்தவான் என்று அறிக்கை செய்வோம். இதோ இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த சரீரத்துக்குள்ளாக எந்த ஒரு வியாதி, எந்த ஒரு கிரியைகள் இருக்கக்கூடாது. எந்த ஒரு வியாதியை காண்பிக்கிற கிரியைகள் இருந்தால் அவைகளெல்லாம் அழிந்து போகும்படியாக இப்பொழுது கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் தழும்புகளால் நான் குணமடைந்தேன். என்னுடைய வாழ்நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து வரும் என்று சொல்லுவோம். வறுமையே எனக்குள்ளாக நீ வர முடியாது. நான் மற்றவங்களுக்கு கொடுக்கிறவனாக இருப்பேன். என்னுடைய கரம் உயர்த்தப்பட்டதாக இருக்கும். நான் தலையாக இருப்பேன், வாளாக இல்லாமல் மேலாக இருப்பேன். நான் கீழே இருக்க மாட்டேன். நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் சுதந்திரம் என்று சொல்லுங்க. பிசாசை பார்த்து சொல்லு, பிசாசே, நித்திய மரணம் எனக்குள்ள இல்லை, நான் பரலோகத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன். எனக்காக இயேசு ஒரு இடத்தை ஆயத்த பண்ணி கொண்டிருக்கிறார். உங்களுடைய இதயம் கலங்காமல் இருக்கட்டும். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 1-2 வசனங்களை சொன்னார். என்னுடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, ஆனாலும் நான் உங்களுக்காக விசேஷமான ஒரு ஸ்தலத்தை உருவாக்க போகிறேன். அதை செய்து முடித்த உடனே நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படியாக உங்களை கொண்டு போவேன் என்று சொன்னார். நாம் பிதாவின் வீட்டுக்குள்ளாக இயேசு கிறிஸ்து நமக்காக வைக்கிற அந்த இடத்துக்குள்ள போகிறோம். நமக்கும் நரகத்துக்கும் சம்பந்தம் இல்லை, நமக்கும் பிசாசுக்கும் சம்பந்தம் இல்லை, நமக்கும் வெட்டுக்கிளிக்கும் சம்பந்தம் இல்லை. இதை நாம் உணர்ந்து செபிக்க ஆரம்பிச்சிட்டுனா ஆண்டவர் மாற்றத்தை கொடுத்து விடுவார்.